என்ன நீ என்ன சைலண்டாவே இருக்க? சாப்பிட்ற இடத்துலயும் ரொம்ப அமைதியாவே இருந்த. ஒன்றும் இல்லைடா. இல்ல என்னமோ இருக்கு, சொல்லுண்ணே. நான் இன்னைக்கு மீனாவை பார்த்தேன்டா. சரி, பேங்க்குக்கு போயிட்டு இருந்துச்சு, அப்பதான் பார்த்தேன். நான் மீனா கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்டா செந்தில். ஏண்ணே? இல்ல, மயிலு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போனாலாம், அம்மாவும் கூட போயிருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு என்ன மீனா கிட்ட கோவமா பேசுனேன்? மீனா சொல்லிதான் மயில் ஹாஸ்பிட்டலுக்கு போறதே அம்மாக்கு தெரியும்டா. அது மட்டும் இல்ல, மயில் விஷயம் எல்லாமே மீனா மூலயமா தான் நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதான் நான் மீனா கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஆனா அதை இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ மனசு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. சாரிடா செந்தில். அண்ணே, என்கிட்ட எதுக்கு நான் சாரிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ வேற. இல்லடா, என்னதான் இருந்தாலும் மீனா கிட்ட நான் அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. நானுமே அண்ணி கிட்ட ஏன் பேசுறேன்னு மீனா கிட்ட கேட்பேன்னு, பேசவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனாலுமே அவ பேசிக்கிட்டு தான் இருப்பா. பிரெக்னெண்டா இருக்காக, அவங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே இல்ல, அவங்கள தனியா விட முடியாதுன்னு சொல்லி பேசுவா. அவ அப்படிதானே. அடுத்தவங்க அவளுக்கு என்ன கெடுதல் செய்யறாங்கன்னு அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டா. அவளால எல்லாத்துக்குமே நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிக்கவே முடியும். நீ சொல்றது எனக்கு புரியுதுடா செந்தில். உன்னையும் அவங்களையும் சேர்த்து வைக்கணும்னோ இல்ல உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ அப்படிலாம் கண்டிப்பா அவ செஞ்சிருக்கவே மாட்டானே. அது எனக்கு உறுதியா தெரியும்.